வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பாருங்கள். இஃப் a ஈக்குவல் டு எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பி ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ரூவ் தட் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடு பி. ஓகேங்களா, டிவிஷன் இது a டிவைடு பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் எழுத போகிறேன். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதத்தில் எழுதலாம். என்ன அப்படின்னா டேரெக்டாக ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ டிவைடு பி கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வர்ற ஆன்சரில் ஏவையும் பியும் அப்ளை பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ண தான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கீழே இருக்க டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஏ டிவைடு பி. ஓகேங்களா, ஸோ ஏ வேல்யூ என்ன இருக்குது, எக்ஸு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவிஷன் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஓகேங்களா, ஸோ டிவிஷன் ஒரு டேர்மை டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், அதோட ரெசிப்ரோக்கலால் அதை மல்டிபிள் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அப்போ டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றினேன் அப்படின்னா இதோட ரெசிப்ரோக்கலை எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இதை தலைகீழியாக எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கேன்சலு, மீதி என்ன இருக்குது எக்ஸு. ஓகேங்களா, ஸோ அப்போ ஏ டிவைடு பி அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது, வெறும் எக்ஸு மட்டும்தான். ஓகேங்களா, அடுத்தது மேலே இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா ஸ்டூடெண்ட், இதை நம்ம ஃபிஃப்த்து சம்மில் பார்த்தோம். இதே மாதிரி ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா, அடுத்தது ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது, பி ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாமா? ஓகேங்களா, ஸோ அப்போ இதை ஃபுல்லாத்தையும் நான் எப்படி எழுதுகிறேன், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்றதை 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு தேவையானது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, டிவைடட் பை ஏ டிவைடு பி. ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரும் ஏ ப்ளஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் இப்படி எழுதலாம். ஸோ 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ டிவைடு பி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் எக்ஸுன்ட்டு. ஸோ அப்போ 2 இன்ட்டு ஏவோட டேட்டா என்ன, எக்ஸு பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர், 2 வந்து காமன், ப்ளஸ் பியோட டேட்டா 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸு. ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றது மேலே இருக்கிறதுக்கு ஸ்கொயர், கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த 2 பை எக்ஸை காமன் அப்படின்றதுனால 2 பை எக்ஸை முதல் எடுத்து எழுதிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ அப்போ இது ரெண்டையுமே எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 பை எக்ஸ் இன்ட்டு ரெண்டுமே கீழே டினாமினேட்டர் சேமு, அப்போ ஒரே மாதிரி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து எனக்கு உடைய ஆன்சர். அவங்க கொடுத்துருக்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 பை எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று. மேலே ரெண்டே ஆட் பண்ணுறோம் ஏன்னா கீழே டினாமினேட்டர் சேம் அப்படின்றதுனால. ஓகேங்களா, இந்த எக்ஸுன்றது காமன் டு ஆல், ரெண்டு டேர்முக்குமே காமனாக இருக்கிறதுனால காமனாகவே வெளியே கொண்டு வந்துட்டேன். 2ன்றதும் ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ அப்போ 2 பை எக்ஸ் இந்த இடத்துல வெளியே கொண்டு வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யோசிக்க கற்றுக்கணும். ஸோ எழுதி கட் பண்ணி செஞ்சாலும் சரிதான், இல்லை ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் ஆன்சர் கிடைக்கும்ன்றத மைண்டில் வச்சு செஞ்சாலும் கரெக்டு தான். ஓகேங்களா, ஸோ இது ஒரு வித மெத்தடு. ஓகேங்களா, 6th சம்மை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், ஏ ப்ளஸ் பி நான் இங்கே சொன்ன மாதிரி டேரெக்டாக இதில் டேட்டாவை கண்டுபிடிச்சி ஒன்றுலேயும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எடுங்க. ஏ ப்ளஸ் பின்றப்ப ஏக்குரியது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, பிக்குரியது 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஓகேங்களா, ஸோ கீழே ரெண்டு டினாமினேட்டர் சேமுன்றப்ப எக்ஸ் ப்ளஸ் ஒன்று, மேலே ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ ஏ ப்ளஸ் பின்றது 1. நெக்ஸ்ட் எடுங்க ஏ மைனஸ் பி. ஏன்றது எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ஸோ
டினாமினேட்டர் சேமு, மேலே நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எழுதலாம். ஓகேங்களா? இது a மைனஸ் பி. ஸோ இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம அதில் டைரெக்டாக டேட்டாவை அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a மைனஸ் a டிவைடு b. ஸோ a + b ஹோல் ஸ்கொயர்ன்றது 1, அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பின்றதோட ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டு டிவைட் பை a டிவைடு b அப்படின்றது எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இங்கே வந்து டிவைடர் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயர்ன்றது மேலேயும் கீழேயும் காமனாக இண்டிவிஜுவலாக எடுத்து எழுதிட்டேன். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது இந்த 1க்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரும். இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்குது, டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது காமன். அதுக்கப்புறம் இந்த காமன் டிவிஷன் இந்த இருக்குல்ல, எந்த டிவிஷனை தான் இங்கே எழுதியிருக்கோம். இந்த எக்ஸ் இருக்குது, வெறும் எக்ஸ் மட்டும் கிடையாது, எக்ஸுக்கு பதில் டினாமினேட்டர் 1 இருக்குதா அர்த்தம். ஸோ இந்த எக்ஸ் பை 1 இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதினேன் அப்படின்னா எக்ஸ் பை 1 1 பை எக்ஸாக மாறிடும். ஸோ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். நம்ம ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான் a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி எழுதுனீங்கன்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அது வரும். டிவைடட் பை இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இன்ட்டு எக்ஸ் பை 1 பை எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே எக்ஸ் காமனாக இருக்கிறதுனால 2 பை எக்ஸ்ன்னு எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஆன்சரை எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச அதே மெத்தடில் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் செய்யலாம், 2 மெத்தட் இருக்குது. ஸோ 2 மெத்தடில் டைரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி a ப்ளஸ் பி a மைனஸ் பி கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதுறது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இந்த a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறது ஒரு மெத்தடு. ஸோ 2ல் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்து 7th சம் பார்ப்போம்.